வணக்கம். விதவைகள் தமிழ்நாட்டில் மட்டும் 25 லட்சத்துக்கு மேலே விதவைகள் உருவாக்கப்படுறாங்க. ஆமாங்க, நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 1 லட்சம் விதவைங்க. இது நாங்கள் படித்து வாங்கின பட்டம் இல்லை, கடவுள் கொடுத்த வரம் இல்லை, உருவாக்கப்படுகிறார்கள். சாபக்கேடு எப்படின்னு கேட்குறீங்களா? மது போதையினால் பாதி மரணம், அதிவேக பயணம் அகால மரணம், இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது செல்போனில் பேசிக்கொண்டு மரணம், ஹெல்மெட் போடாமல் மரணம், காரில் போகும்போது சீட் பெல்ட் போடாமல் மரணம், 4 சக்கர வாகனம், 2 சக்கர வாகனம், கனரக வாகனத்தில் அதிவேக பயணம் அகால மரணம். நீங்கள் போய் சேர்ந்துடுறீங்க. ஆனால் இந்த விதவைங்கிற பட்டத்தை வச்சு வாழ்றது எவ்வளோ கஷ்டங்கிறத வாழும் அந்த பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். வெள்ளை புடவை கட்டிக்கொண்டு வீதிக்கு சென்றால் வேற்று கிரக வாசி போல் ஒதுங்கி போகும் பெண்கள், கலர் புடவை கட்டிக்கொண்டு வேலைக்கு சென்றால் கண்டபடி பேசும் சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நீங்கள் ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போனால் அந்த குழந்தைய வளர்த்து ஆளாக்கி ஒரு விதவை பெண் இப்படி வளர்த்தாங்கிற கௌரவத்தோட நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும். படுற கஷ்டம் இருக்கே அப்பப்பா சொல்லி மாளாது. ஒரு பெண் இறந்தால் ஒரு ஆண் மறுநாள் கூட மறுமணம் செய்து கொள்ளலாம். ஆனால் ஒரு ஆண் இறந்தால் அன்றே வெள்ளப்புடவை கட்டி மூளைக்கு தள்ளிவிடும் சமுதாயம் இது. ஒரு பெண்ணே ஒரு பெண்ணுக்கு ஆதரவு கொடுக்காத ஒரே விஷயம் என்ன தெரியுமா? இந்த விதவை கோலத்துக்கு மட்டும்தான். எல்லாருமே நிரந்தரமா பூவும் பொட்டுமா வாழ போறதில்லை. யாருக்கு எப்ப என்னன்னு நமக்கு தெரிய போறதில்ல. ஆனா ஆண்களே, இந்த சமுதாயத்தை திருத்த முடியாது. இது காலங்காலமா ஊறி போச்சு. என்னால் ஏன் தெரியுமா இந்த வெள்ளப்புடவை கட்டி இந்த பதிவு போடுறேன்னா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 பேர் நீங்கள் திருந்தனுங்கிறது எனது தாழ்மையான வேண்டுகோள். என்ன தெரியுமா? விஷம் என்றும் தெரிந்தும் வியாபாரம் செய்யும் இந்த அரசாங்கத்தை நீங்கள் தான் திருத்த முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் வாங்கி குடிக்கிறதுனால தானே அவங்க வியாபாரம் பண்ணுறாங்க. 3 நாள் கடை லீவுன்னு விளம்பரம் பண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க இந்த மாங்கல்யத்துக்கு விலை பேசுறது அவங்க கண்ணுக்கு தெரியலையா? இல்லை உங்கள் மனசாட்சிக்கு தெரியலையா? 3 நாள் வியாபாரம் கெட்டு போயிடுன்னு விளம்பரம் செஞ்சு அந்த லாபத்தை ஈற்ற அந்த அரசாங்கத்துக்கு ஒரு பெண்ணோட மாங்கல்யத்தைய பறிக்க போறேங்கிற அந்த உணர்வு இல்லையா? நான் ஏன் தெரியுமா நேற்று ஒரு பதிவு போட்டேன். சாலை விபத்தில் மரணமடையும் மனிதர்களுக்கு நிவாரணம் நிதி கொடுக்கும் இந்த அரசாங்கம் கண்டிப்பா மது போதையினால் குடி போதையினால் மரணமடையும் ஆண்களுக்கு நிவாரணம் நிதி கொடுத்தால் மட்டுமே ஒரு ஆண்டுக்கு எத்தனை சதவீதம் குடிபோதையால் மரணம் நிகழ்கிறது என்பது இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்றுதான் நான் அந்த பதிவினை போட்டேன். கண்டிப்பா மது போதையால சாகுறவங்க, குடி பழக்கத்தால குடல் வெந்து சாகுற மனுஷங்க எத்தனை பேருங்க இந்த அரசாங்கம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இந்த இந்த மது கடையை இழுத்து மூட முடியும். இதனால எத்தனை இளம் விதவைகள் தன் வாழ்க்கையை தொலைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்கிறத இந்த அரசாங்கம் உணரணும். சரி, அரசாங்கம் உணர மறுத்தாலும் ஆண்களே நீங்க உணரலாம். நீங்க சில நிமிட சந்தோஷத்துக்கு குடிச்சிட்டு உங்க குடலை கெடுத்துக்கிட்டு இந்த உலகத்தை விட்டு போயிடுறீங்க. ஆனா திருமணமான உங்கள் மனைவிகளின் வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. இந்த சமுதாயத்துல ஒரு கேள்விக்குறியா அவங்க வாழ்றாங்க. அவங்க என்னதான் ஒழுக்கமா வாழ்ந்தாலும் அவங்களோட மானத்துக்கு விலை பேசுற சமுதாயம் இருக்கு. பெண்களே அவங்களுக்கு பெரும் பிரச்சனையா மாறிடுறாங்க. ஒரு கோவில் போக முடியுமா? ஒரு நல்ல விசேஷத்துக்கு போக முடியுதா? 4 பெண்களோட அவங்க கலந்து பேச முடியுமா? யோசிச்சு பாருங்க. உங்க மனைவிமார்கள் நீங்க போன புறம் படுற அசிங்கத்துக்கும் அவமானத்துக்கும் அலங்கோலத்துக்கும் நீங்க காரணமாயிடக்கூடாது இல்லையா? உங்க உயிரை பணைய வச்சு அரசாங்கத்துக்கு நீங்க நிதியை திரட்டி கொடுக்கிற மாதிரி நிதி திரட்டி கொடுத்துட்டு உங்க குடும்பத்தை நடுத்தரவுல விட்டுட்டு போறது எந்த விதத்துல நியாயம்? யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா திருந்துங்க. குடிபோதையிலிருந்து வெளியில வாங்க. உங்க குடும்பத்தை பாருங்க. திருமணமாகாத ஆண்கள் அவங்க அப்பா அம்மா கூட பிறந்தவங்களை நினைச்சு பாருங்க. திருமணமான ஆண்கள் தன் மனைவியை நினைச்சு பாருங்க. உங்களோட போதைக்கு இந்த வெள்ளை புடவை தான் பரிசா? சிந்திக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.